மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எடிட்டிங்னா என்ன நினைக்கிறாங்க, கிளிப்ஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது மட்டும் நினைக்கிறாங்க. பட் உண்மையான எடிட்டிங்ன்றது வெறும் கிளிப்ஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது மட்டும் கிடையாது. உண்மையான எடிட்டிங்ன்றது ஆடியன்ஸோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு கட் சீனை ரொம்ப ஸ்மூத்தாக மாற்றும், ஒரு கட் ஸ்பீட் கொடுக்கும், ஒரு கட் டென்ஷனை கிரியேட் பண்ணும், ஒரு சில கட்ஸ் காமெடியை ஒர்க் அவுட் பண்ண வைக்கும், ஒரு சில கட்ஸ் ஆடியன்ஸோட எமோஷனை எக்ஸாக்டாக கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் நீங்கள் ஒரு ராங் பிளேஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீன் எவ்வளோ சூப்பராக எடுத்தாலும் அதோட எமோஷனை கம்ப்ளீட்லி வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஆடியன்ஸ் எப்பயுமே நம்ம எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. பட் ஆடியன்ஸ் எப்பயுமே அந்த சீனில் இருக்க ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை தான் வந்து கனெக்ட் பண்ணி படம் பார்ப்பாங்க. அதனால தான் நம்ம மூவிஸ் பார்த்து ஃபீல் பண்ணுற விஷயங்கள், டென்ஷன், காமெடி, ஷாக், இது எல்லாமே வெறும் ஆக்டிங் மட்டும் கிடையாது. நம்ம எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோன்றதும் டிசைட் பண்ணும். இந்த வீடியோவில் வர ஒவ்வொரு கட்டுமே இம்பார்ட்டண்டான கட்டு தான். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்மால் கட் இருக்குது. ஸோ அந்த கட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டைலாக்கே இல்லாமல் கூட ஸ்டோரி சொல்ல முடியும். ஸோ வெல்கம் டு ஜெனரேஷன். வாங்க வீடியோக்குள்ளார போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் கட். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஷாட்லேருந்து நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு டேரெக்டாக போகிறது. ஒரு கேரக்டர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஆப்போசிட்டில் இன்னொரு கேரக்டர் வந்து லிசன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கிளிப்பையும் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறது தான் சிம்பிள் கட். இந்த கட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸ் இதை தான் வந்து அவங்களோட பேஸாகவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சீனை பாருங்கள், கட்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதில் எந்த இடத்துல எடிட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த கேரக்டர் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இதுதான் இந்த சிம்பிள் கட்டோட பவர். இது ரொம்ப ஃப்ளாஷியாக ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பட் இது இன்வெசிபிளாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும், இந்த கட்டை நீங்கள் ராங்கான பிளேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்க டைலாக் கூட ஸ்கூல் டிபேட் மாதிரி மாறிடும். இந்த ஸ்டாண்டர்ட் கட்டோட ஜாப் என்ன தெரியுமா? ஆடியன்ஸ் எடிட்டிங்கை மறந்து அந்த ஸ்டோரிக்குள்ளார இன்வால்வ் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் கட் ஆன் ஆக்ஷன். ஆக்ஷன்னா மூமெண்ட், அதாவது மூமெண்ட் இருக்கும்போது நம்ம கட் பண்ணுறது. இந்த ஆக்ஷன் சீனை பாருங்கள், பஞ்ச் வரும்போது ஒரு கட், இன்னும் ரீலோட் பண்ணும் போது ஒரு கட், கேரக்டர் டேர்ன் ஆகும்போது ஒரு கட். ஸோ இப்படி இந்த மூமெண்ட்டில் நீங்கள் வந்து கட் பண்ணும் போது நம்ம பண்ணுற கட் வந்து இந்த மூமெண்ட்டுக்குள்ளாரே ஹைட் ஆகிடும். ஆடியன்ஸ் எப்பயுமே நம்ம எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோன்றதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அந்த கேரக்டரோட ஆக்ஷனை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஃபைட் சீன், சேஸு, டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே எந்தெந்த இடத்துல நம்ம மூமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கட் ஆன் ஆக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட எடிட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக மாறிடும். ஒருவேளை நம்ம அதை யூஸ் பண்ணலன்னா ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணுறாரு, கட், அகெயின் டோரை ஓப்பன் பண்ணுறாரு, கட். ஆடியன்ஸ்க்கு என்ன தெரியுமா ஃபீலிங் வரும்? ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணுறாரா இல்லை டோரு கிட்ட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காரான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்துரும். கட் ஆன் ஆக்ஷனோட மெயின் ஜாபே நம்மளோட எடிட்டை இன்விசிபிளாக மாற்றி அந்த ஆக்ஷனை ரொம்ப ஸ்மூத்தாக ஃபீல் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் ஜம்ப் கட். இது டைமை வந்து பிரேக் பண்ணும். அதாவது நம்ம வீடியோஸில் வந்து போரிங் கேப் இருக்கும், இல்லைன்னா எங்கேயாவது பாஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா தேவையில்லாத மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே டேரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல முக்கியமான ஷாட் இருக்கும் அந்த இடத்துக்கு டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறது தான் ஜம்ப் கட். இந்த ஜம்ப் கட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கார் கான்வர்சேஷன் சீன் தான் ரொம்ப ஃபேமஸ். சீன் ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோ ஆகுது, இன்டென்ஷனலாக ஜம்ப் பண்ணுது. அதனால தான் இந்த சீனை ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஸ்டைலிஷாக ஃபீல் பண்ண வைக்குது. யூடியூப் வீடியோஸில் டெய்லி யூஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணியிருந்தோன்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம், எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோன்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த ஆக்சுவலி பேசிக்கலி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஃபாஸ்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த கட்டை நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வீடியோ எனர்ஜெட்டிக்காலாம் ஃபீல் ஆகாது. ஏதோ எடிட்டருக்கு ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி எடிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிடும். இந்த எமோஷனல் சீன்ஸில் வர சைலன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் சைலன்ஸ் கூட டைலாக் தான். ஸோ இந்த ஜம்ப் கட்டோட மெயின் ஜாப் என்னென்னா போரிங் டைமை ரிமூவ் பண்ணி நம்ம வீடியோவோட பேஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜே கட். இந்த ஜே கட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனோட ஆடியோ ஃபஸ்ட்டு வரும், விஷுவல்ஸ் அதுக்கப்புறமா தான் வரும். இந்த சீனோட சவுண்டு ட்ரான்சிஷனை நோட் பண்ணுங்கள். அடுத்த சீனோட சவுண்டு ஃபஸ்ட் நம்மளுக்கு கேட்குது, அதுக்கப்புறமா தான் விஷுவல்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த ஜே கட்டை நம்ம யூஸ் பண்ணும் போது நெக்ஸ்ட் சீனோட விஷுவல் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆடியன்ஸ் அந்த சீனுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. இங்கே பேசிக்காக கேரக்டர் வந்து சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நெக்ஸ்ட் சீனோட ரெயின் சவுண்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரெயின் சவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிட்டி டிராஃபிக் சவுண்டாக இருக்கும், அது முன்னாடியே நம்மளுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் வந்து விஷுவல்ஸ் வரும். ஸோ இதுதான் ரெண்டு சீனோட டிரான்சிஷனை ரொம்ப ஸ்மூத்தாக மாற்றும். ஒருவேளை இந்த ஜே கட் இல்லாமல் நம்ம கட் பண்ணால் என்ன ஆகும்? ஒரு எமோஷ்னல் சீன்லேருந்து சடனாக ஒரு டிராஃபிக் சீனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு அந்த இடத்துல எமோஷன்லாம் ஃபீல் ஆகாது, பிபி தான் வரும். ஸோ ஜே கட்டோட ஜாப் ஆடியன்ஸை நெக்ஸ்ட் சீனுக்கு முன்னாடி சாஃப்டாக ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் எல் கட்.
இது ஜே கட்டோட ஆப்போசிட் வெர்ஷன். ஸோ இந்த எல் கட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் சீனோட ஆடியோ வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், பட் விஷுவல்ஸ் வந்து முன்னாடி வந்துடும். அதனால தான் இதை நம்ம வந்து ஜே கட்டோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்னே சொல்கிறோம். நீங்கள் நிறைய மூவிஸில் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அதில் இருக்க கேரக்டர் பேசிகிட்டு இருப்பாங்க, பட் அந்த கேரக்டர் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த எடிட் வந்து லிசனரை என்ன ஃபீல் பண்ணுறாருன்றதை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எல் கட். ஸோ இந்த எல் கட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் பேசிகிட்டு இருக்க அந்த வேர்ட்ஸில் இருக்க ஃபீலிங்கை மட்டும் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அந்த வேர்ட்ஸ் பவர்ஃபுல்லாக யாரை இம்பேக்ட் பண்ணுது, அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம சேர்த்து ஃபீல் பண்ணுவோம். இதுதான் இந்த எல் கட்டோட மெயின் பவரே. நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணுறீங்க, இல்லை இன்டர்வியூ வந்து ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எல் கட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் ஆகும். வெறும் ஸ்பீக்கர் பேசுகிறத மட்டும் நம்ம காமிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வெறும் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். பெருசு ஒரு சோல்ஜர் அவனை நம்பி வந்தவங்களை திரும்பி உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கணும். நீ எனக்கு பண்ண மாதிரி யுவர் எ லீடர் டுடே. பட் அதுவே லிசனரோட ரியாக்ஷனையும் சேர்த்து காமிச்சோன்னா அது ஒரு ஸ்டோரியாக மாறும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்பீக்கர் பேசுகிறது இம்பார்ட்டன்ட், பட் லிசனரோட ஃபேஸில் வர எக்ஸ்ப்ரெஷன் அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எல்கட்டோட மெயின் ஜாபே எமோஷனலை கொஞ்சம் லாங்காக ஹோல்டு பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் கட்டவே. கட்டவேனா மெயின் ஆக்ஷன்லேருந்து சைட் டீட்டெயில்ஸ்க்கு கட் பண்ணுறது. இந்த சீனை பாருங்கள், ஆப்ஜெக்ட், க்ளூஸ், ரூம் டீட்டெயில்ஸ்னு இந்த ஸ்மால் ஷார்ட்ஸ் தான் ஸ்டோரிக்கு இன்ஃபர்மேஷனே கொடுக்கும். கட்டவே எப்பயுமே ஒரு சீனுக்கு கான்டெக்ஸ்ட் கொடுக்கும். விஷுவல்ஸ் எப்பயுமே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த கட்டவேவை ரஃப் எடிட்டை ஹைட் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது எடிட்டருக்கு ஒரு எமர்ஜென்சி டூல்னே சொல்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சேம் ஃபேஸை 5 மினிட்ஸ்க்கு நம்ம காமிச்சிட்டே இருந்தால் அது பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஸ்கிப் பண்ண தான் தோணும். இதுவே நம்ம கட்டவேவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சீன் வேர்ல்டை வந்து ரொம்ப பிகராக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த கட்டவேயோட மெயின் ஜாப் சீனுக்கு டீட்டெயில் கொடுக்கறது, கான்டெக்ஸ்ட் கொடுக்கறது அண்ட் ஆல்சோ விஷுவல்ஸை ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக மாற்றுறது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கட். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஆக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக தோணாது, பட் அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணும். இந்த சீனை பாருங்கள், கேரக்டரோட ஃபேஸில் ஒரு மாதிரி ஃபியர் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது அண்ட் ஆல்சோ ரியலைசேஷன் இருக்குது. பட் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, இந்த ஃபீலிங் எல்லாமே ஒரு சிங்கிள் டைலாக் கூட இல்லாமல் நம்மளுக்கு கம்யூனிகேட் ஆகுது. காமெடியில் நீங்கள் இந்த ரியாக்ஷன் கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜோக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றும். இதே நீங்கள் ஒரு ட்ராமாவில் நீங்கள் இந்த ரியாக்ஷன் கட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சீனை ரொம்ப ஹெவியராக ஃபீல் பண்ண வைக்கும். ஆற சீனில் நீங்கள் இந்த ரியாக்ஷன் கட் யூஸ் பண்ணும்போது ஆடியன்ஸை நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க முடியும். இதனால தான் இந்த ரியாக்ஷன் சார்ட்டை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஜோக்கை நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடாது. இதுவே அந்த ஜோக்கை சொல்லிவிட்டு அவங்களோட ரியாக்ஷனை நம்ம காமிச்சோம் அப்படின்னா ஃபன்னியாக இருக்கும். ஸோ ரியாக்ஷன் கட்டோட ஜாபே ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணணுன்றதை கைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் இன்சர்ட் கட். வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன ஸ்மால் அண்ட் பவர்ஃபுல் கட் இதுதான். இன்சர்ட் கட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸோட க்ளோஸ்அப்னு சொல்லலாம். அதாவது ஃபோன் மெசேஜ், ரிங்கு, ஃபோட்டோ, கிளாக் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி குட்டி இம்பார்ட்டன்ஸோட க்ளோஸ்அப் ஷாட். இந்த இன்செப்ஷன் மூவியோட சீனை பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்பின்னிங் டாப்பு தான், அதுக்கு க்ளோஸ்அப் வச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் தான், பட் ஆடியன்ஸோட மைண்டில் ஒரு பெரிய கொஸ்டினே வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அதுதான் இன்சர்ட் கட்டோட பவர். டைலாக் இல்லாமே ஸ்டோரி சொல்ல முடியும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இந்த இன்சர்ட் கட் யூஸ் பண்ணால் ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த டீ குடிக்கிற கப்பு க்ளோஸ்அப் வைக்கிறது, நம்ம போகிற ஸ்லிப்பருக்கு வந்து க்ளோஸ்அப் வைக்கிறது, நம்ம ஆன் பண்ணுற ஸ்விட்சுக்கு வந்து க்ளோஸ்அப் பண்ணுறதுன்னு சொல்லி இப்படி எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து க்ளோஸ்அப் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் இந்த ஸ்லிப்பர் ஒரு வேளை வில்லனோ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்க்கு மட்டும் இந்த இன்சர்ட் கட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்சர்ட் கட்டோட மெயின் ஜாபே ஆடியன்ஸுக்கு ரொம்ப குவைட்டாக சொல்லும், இதை பாருங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது நம்மளோட டெய்லி எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ண முடிகிற இம்பார்ட்டன்ட் கட்ஸ். நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணும்போது எந்த இடத்துல கட் பண்ணலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஆடியன்ஸ் எந்த இடத்துல எந்த மாதிரி ஃபீல் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிங்க. ஸ்மூத்தாக ஃபீல் பண்ணணுமா, இல்லை டென்ஷனாக ஃபீல் பண்ணணுமா, இல்லை ரொம்ப ஸ்பீடாக இருக்கணுமா அப்படின்றத திங்க் பண்ணி அதுக்கேற்ற கட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், எடிட்டிங்ன்றது ஜஸ்ட் ஒரு கிளிப்பை கட் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஃபீல் பண்ணணுன்றது டிசைட் பண்ணுறதுன்னு. ஆனால் எடிட்டிங்கில் இன்னும் நிறைய கட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வீடியோவை ரொம்ப சினிமேட்டிக் லெவலில் ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ ஆடியன்ஸை ஷாக் பண்ண வைக்கிறது, டென்ஷன் கிரியேட் பண்ணுறது, ஏன் ஒரு வருஷத்தை கூட ஜஸ்ட் ஒரு செகண்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீலிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இந்த ரிமைனிங் கட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங், எடிட்டிங், கலர் கிரேடிங், விஎஃப்எக்ஸ், அனிமேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து சிம்பிளாக தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் எடிட்டர் ஃப்ரெண்டுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை
வந்து லேர்ன் பண்ணட்டும். கட் பண்ணுறது ஈஸி தான், பட் கரெக்டாக கட் பண்ணுறது தான் எடிட்டிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜனா விஷன்ஸ். தேங்க்யூ.